வணக்கம் நெட் டிவி யூஎஸ். இன்னும் சில தின நாட்களில் வந்து ஐபிஎல் வரப்போகுது. இப்போ அந்த பொள்ளாச்சி வந்து ரேப் கேஸ் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. சப்போஸ் இந்த ஐபிஎல் வந்துன்னா மக்கள்லாம் மறந்து அந்த ஐபிஎலுக்கு போயிடுறாங்களா, இல்லைனா இதுக்காக கண்டிப்பாக போராடி அதுக்கான தீர்ப்பை வாங்கி தராங்களான்னு சொல்லிட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தான் கேட்டு தெரிஞ்சேன் நான் வந்திருக்கேன். வாங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிறகு இந்த பொள்ளாச்சி ரேப் கேஸ் நடந்தது இல்லையா, அதுக்கு வந்து தீர்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா? ஏன்னா வந்து இப்போ வந்து ஐபிஎல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, அடுத்த இதுக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி மறந்துடுவாங்களா, இதை கண்டிப்பாக இதுக்கு வந்து தீர்ப்பு கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தீர்ப்புன்றது வந்து அவங்க சப்போஸ் சூசைடில் அப்படி போட்டால் கூட எதுவும் மாறப்போகிறது கிடையாது. ஏன்னா கண்டிப்பாக மக்கள் மறந்துடுவாங்க. நமக்கு இருக்க பெரிய வியாதியே மறதி தானே. அது மட்டும் இல்லாமல் இப்போ அதை அவங்க அடித்து இப்படி பண்ணால் கூட மறைமுகமாக நிறைய நடக்குது தான் அது. பட் கேர்ள்ஸால் ஃபுல்லாக பேச முடியாது, ஓப்பனாக பேச முடியாது. சில பேர் வேணால் ஓப்பனாக பேசலாம். இது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபேக் நியூஸ்லாம் வரும். அதெல்லாம் நம்புகிற மக்களும் நம்ம இருக்காங்க. ஏன்னா மீடியா சைடு அப்படி தான். இப்போ வந்து இந்த மாதிரி மறந்துடுறாங்க, ஓகே. இப்படி மறக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலான்னா உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா? மறக்காமல் இருக்குதுன்னா அந்த தப்பு தான் வெளியே எல்லாத்தையும் கொண்டு வரணும். இருக்கிற தப்பு மறைஞ்சு போனது, இப்போ அடங்கி போயிருக்காங்கல்ல பெண்கள் எல்லாம் அடங்கி போயிருக்காங்க, இந்த பயந்துருக்காங்க, அவங்களாம் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வெளியே வந்து பப்ளிக்கில் இதெல்லாம் சொன்னால் தான் இதெல்லாம் வெளியே வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ செக்ஷன் 100 அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. அதை கொலை பண்ணுறதுக்கு அது நல்ல தீர்ப்பு தான். பட் அது நிறைய பேருக்கு தெரியணும். அது ஓகே பிரதர், அதை பற்றி நீங்கள் தெளிவாக சொன்னீங்கன்னா இப்போ எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்கள்ல. இப்போ எப்படின்னா, இப்போ யாருன்னா கற்பழிக்க வராங்களோ அவங்களுக்கு வந்து செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக கொலை பண்ணலாம். யாராக இருந்தாலும் கொலை பண்ணலாம். கூட இருக்கவங்க டிஃபென்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் அவங்க அப்பா, இப்போ அவங்க அப்பாவுக்கு ஒரு பொண்ணு பண்ணுற அப்பாவுக்கு அவங்க பொண்ணை வந்து யாருன்னா கற்பழிக்க வராங்கன்னா அவங்க அப்பா கூட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக கொலை பண்ணலாம். அந்த பொண்ணே கூட கொலை பண்ணலாம். அவங்க மேலே எந்த ஒரு ப்ரொடெக்ஷன் தான் இருக்குமே தவிர அவங்க மேலே எந்த கேஸும் வராது. இப்போ மேம், நீங்கள் வந்து ஒரு பெண்ணாக நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி மக்கள் மறந்துடுறாங்க, இது கரெக்டான ஒரு தீர்வு கிடைக்குன்னா என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்கக்கூடாதுன்னா இப்போ எல்லாருக்கும் தெரியணும். இப்போ பாய்ஸ்லாம் இதை வந்து பண்ணுறாங்கன்னா அந்த பயமே இல்லாமல் தானே பண்ணுறாங்க. அந்த பயம் கொண்டு வரணும் அவங்களுக்கு. இப்போ அவங்களுக்கு ஒரு பயமே இருக்க மாட்டேங்குது. இதெல்லாம் பண்ணால் சரி தப்பு, இதெல்லாம் ஒரு மைண்ட்லேயே இல்லை. அவங்க என்ன நினச்சி பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பெரிய ரேக்கெட் இருக்குது, 40 பீப்புள் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்றாங்க. அப்படின்னும் போது அடுத்தவங்களுக்கு தெரியணும் அந்த டெல்லி ரேப் கேஸ்லாம் நடந்துச்சு, அவங்களுக்குலாம் அந்த பயமே இல்லையா, அந்த கான்ஷியஸ்னஸ் கொண்டு வரணும். அதுக்கு தான் ஏதாச்சும் ஸ்டெப்ஸ் எடுக்கணும், அவேர்னஸ் இருக்கணும். இந்த பொள்ளாச்சியிலேருந்து ரேப் நடந்தது. இன்னும் சில மாதங்களில் வந்து சில நாட்களில் வந்து ஐபிஎல் மேட்ச் வரப்போகுது. எப்பவுமே நம்ம நாட்டில் என்ன நடக்குதுன்னா, ஒரு பிரச்சனை வந்த பிறகு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்தால் மறந்துடுவாங்க மக்கள். அதை பற்றி என்ன ஆச்சுன்னே தெரியாது, அது கரெக்டான தீர்ப்பு கிடைக்குமானே தெரியாது. இந்த கேஸில் அந்த மாதிரி ஆகுமா? கரெக்டான தீர்ப்பு கிடைக்குமா, இல்லை மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி வந்து எப்படிப்பா வந்து மக்கள் வந்து மறக்கணும், எல்லாத்துக்கும் வந்து பேசணும், எல்லாத்துக்கும் வந்து பதிலுக்கணும், அதுதான் வந்து மக்கள். அப்போ இன்றைக்கி அவங்களுக்கு வந்து நடந்தது நாளைக்கு நம்மளுக்கு கொடுத்தா வந்து இது புரியுதா? நாளைக்கு அவங்கள இப்போ அவங்கள நம்ம மறந்துட்டு நாளைக்கு நம்மளுக்கும் அந்த இது தான் வரும், நம்மளுக்கும் அந்த கஷ்டம் இருக்கும், நம்மளுக்கும் அந்த வலி இருக்கும். அது அப்போ எப்படின்னா இதெல்லாம் ஒரு தீர்ப்பாக வந்து ஆகணும். அவங்க வந்து அவங்க வந்து கஷ்டப்பட்டு நம்ம இதாகக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு நம்மளும் அவங்களும் மக்கள் தான், புரியுதா? எல்லாருக்கும் அந்த ஒரு கஷ்டம் தான் வந்து வரணும். இப்போ இதுக்கு தீர்ப்பு கிடைக்கும்னு சொல்கிறீங்க? தீர்ப்பு வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கணும். கிடைக்கலனா நான் கூட ஒரு திருநங்கை, நான் வந்து ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை, நானும் ஒரு திருநங்கை, எனக்கும் ஒரு சமூகம் இருக்குது, எனக்கும் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, எனக்கும் வந்து எல்லாமே இருக்குது, புரியுதா? நானும் பேசுகிறேன், எல்லாத்துக்கும் கெச்சே ஆகணும். கிடைக்கலனா நாங்கள் கூட பண்ணலாம், புரியுதா? இங்கே மட்டும் இல்லை, நுங்கம்பாக்கம் எல்லா இடத்துலையும், மும்பை, பூனா, டெல்லியில் கூட இருக்குது. நான் அப்படி தான் பேசலாம். ஆனால் இதுக்கு ஒரு இது வந்து கிடைச்சி ஆகணும். கிடைக்காத நம்ம ஒன்று வாழ்றதுக்கு ஏன்? அப்போ நாளைக்கு அவங்க ஊரில் வந்து பண்ணது நாளைக்கு நம்ம ஊரில் பண்ணால் நம்மளுக்கு தான் கஷ்டம். அவங்க வந்து கஷ்டமாக பட்டப்போ நம்ம கஷ்டப்படலாம், அதெல்லாம் வந்து தப்பு. எல்லோரும் வந்து மனசு தானே, எல்லாமே வந்து தலையோடு தான். அதுதான் வந்து நான் அடுக்கணும், புரியுதா? மற்றவங்கள வந்து மறக்கக்கூடாது. அவங்க மட்டும் என்ன மரம் இல்லாத, அவங்க ஒரு செடியா, அவங்களும் ஒரு மனசில் நம்ம மனசில் இது எதுக்கும் தீர்ப்பு கட்சி ஆகணும். பிரதர், இப்போ வந்து எப்பயுமே ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, சில நாட்களில் போப்போ மறந்துடும். இப்போ ஐபிஎல் வரப்போது, இந்த பொள்ளாச்சி பிரச்சனை நடந்திருக்கு. நான் என்ன திங்க் பண்ணுறேன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி இந்த ஐபிஎல் வந்த பிறகு நான் மறந்துடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை மக்கள் மறக்காமல் இந்த இஷ்யூவை வந்து பெருசுப்படுத்தி கரெக்டான தீர்ப்பு வாங்கிடுவாங்களா இல்லையான்றது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக மறந்துடுவாங்கண்ணா. இப்போ வேறு சென்னை சூப்பர் கிங்ஸ் வேறு தமிழ்நாட்டிலே மேட்ச் நடக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எலெக்ஷன் வேறு வருது. அடுத்து எப்படி ஆட்சி பிடிக்கலாம் தான் இருக்க அரசியல்வாதி தான் யோசிப்பாங்க. இதுக்கு ஏதாவது அவங்களா ஒரு மட்டமான தீர்ப்பாக சொல்லிவிட்டு அடுத்து எலெக்ஷனுக்காக தான் அவங்க எப்படின்னு பார்ப்பாங்க. எப்படி இந்த பிரச்சனையெல்லாம் பெருசாக்க மாட்டாங்க. ஒரு 10 நாள் ப்ரொடெக்ட் ஸ்டார்ட் ஏதாவது பண்ணலாம், அதுக்குள்ளே போலீஸ்காரங்களை வச்சு அவங்களே அடிப்பாங்க. ஏற்கனவே அந்த இது வச்சு சுட சொல்லிட்டாங்க, அந்த பிரச்சனை. அந்த மாதிரி மெரினாவில் வந்து
போராட்டம் பண்ணாங்க, அதுக்கும் போலீஸ் வந்து அடிச்சு அராஜகம் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி எதாவது பண்ணிடுவாங்கண்ணா. யாரும் நம்மளா மாறினா தானே உண்டு. உங்களுக்கு தெரியாது கிடையாது, பொள்ளாச்சி மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டில் பெண்களை பற்றி. ஏன்னா தமிழ்நாட்டில் பெண்கள் மதிக்கப்படுறாங்க, ஆனால் அதே அளவுக்கு எந்த அளவுக்கு பெண்களோட பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் மறந்துடுறாங்க. இதெல்லாம் இந்த நியூஸ் ஒரு 10 நாளைக்கு கூட நிற்காது. ரீசெண்டாக ஆவடியில் கூட பெரிய பிரச்சனை நடந்துச்சு, அதெல்லாம் மறந்துடும். ஐபிஎல் வந்துச்சுன்னா உடனே மறந்துடுவாங்க. இன்னொரு நடிகருக்கு பிறந்தநாள் வரும், அது அரசியல் வரப்போகுது, எலெக்ஷன் வரப்போகுது, 10 நாளில் நியூஸ் முடிஞ்சிடும். இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மிருகங்களை வந்து வன்மையாக கண்டிக்கணும். தூக்கு சாகுன்னோட அதை விட இது வந்து மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் இந்த முடிவு. அதுதான் என்னோட கருத்து. ஓகே தல, இப்போ வந்து இந்த விஷயம் நீங்களே சொன்னீங்க மறந்துடுவாங்கன்னு. சப்போஸ் மக்கள் மறக்காமல் இருக்குன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் போனால் மக்கள் மறக்காமல் அதை பற்றி பேசுவாங்கன்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதுக்கு என்ன சொல்லணும்னா, துபாயில் வந்தால் இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை வச்சுன்னா 10 நாளில் ஆணுறுப்பை அறுத்துடுறாங்க. மஸ்கட்டில் பார்த்தீங்கன்னா விச ஊசி போட்டு கொண்டுடுறாங்க. நம்ம இந்தியாவில் தான் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஒரு பொள்ளாச்சி தீர்வு வந்து தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலோ ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். நடந்தது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது வந்து அப்படியே விட்டுறக்கூடாது, பெரிய அளவில் எடுத்துன்னு போகணும். இனிமேல் ஒருத்தனுக்கு இந்த தைரியம் வராத அளவுக்கு பண்ணணும். அப்புறம்னா அவங்கள வெளியே வராமல் அளவுக்கு லைஃப் டைமுக்கு வரவே முடியாத அளவுக்கு நம்ம பனிஷ்மெண்ட் இருக்கணும். பொண்ணுங்களுக்கு நியாயம் கிடைக்கும், அதுதான் என்னுடைய கருத்து. ஓகே தலை, இப்போ அதை தான் சொல்கிறேன், அந்த மறந்துடுவாங்களா மக்கள், அதுக்கு மறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? மறக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம அரசியல்வாதிங்க விட மாட்டாங்க சார். எங்கே சார் அரசியல்வாதிங்க நினச்சா எதையும் பண்ணலாம். அவங்கக்கிட்ட பணம் இருக்குதுன்ற ஒரு திமிரில், நல்ல ஆட்சி இல்லைன்ற ஒரு இதுவில் எல்லாம் பண்ணிடுறாங்க. இது என்ன சொல்கிறது, ஜாமீனும் வெளியே வந்துட்டு, உதாரணத்துக்கு நிர்மலா தேவி இந்த பிரச்சனை தான் போயினே இருக்குது, ஆனால் இவங்க வெளியே வந்து யாருமே கண்டுக்கலை. என்ன ஏதுன்னு ஒன்றுமே என்ன நடக்குதுன்னு ஒன்றும் தெரியல. அவங்கவுங்க வேலையை பார்த்துன்னு போயிடுறாங்க. சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை சார். இந்த கேஸுக்கு கரெக்டான தீர்வு கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ நிர்மலா தேவி மேட்ரு இப்படி ஆயிடுச்சு, அப்போ இவங்களுக்கும் பொலிட்டிக்கல் பவர்லாம் இருக்குது, இந்த மாதிரி இவங்களும் தப்பிச்சிருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? இதில் மாற்றமே இல்லை, கண்டிப்பாக வெளில வந்துடுவாங்க. இன்னும் 3 மாதம் கழிச்சு இப்போ பிரேக்கிங் நியூஸ் ஆகிறது லாஸ்ட்டில் ஒரு குட்டியாக கூட போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. தினத்தந்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக கூட போட வாய்ப்பு இல்லை. அந்தமாரி போயிடும். வெளில வந்துடுவாங்க, வெளில வந்து டாட்டா காட்டின்னு போயிடுவாங்க. நம்ம இந்த நிறைய பார்த்துட்டோம், உதாரணத்துக்கு தெரி படம்லாம் கூட பார்த்தோம். கஷ்டமாக தான் இருக்குது, தவிர்க்கவும் முடியல. அவங்க தெருவில் இறங்கி போராடணும், முடியாத பட்சத்தில் இருக்கிறோம். இப்போ பொள்ளாச்சியில் இந்த மாதிரி ரேப் கேஸ் நடந்ததால் எல்லாருமே பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. அந்த கேஸில் வந்து இன்னும் மும்முரம் காட்டுறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எல்லாமே என்ன ஆகிடுதுன்னா, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய ரேப் கேஸ்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் மக்களும் மறந்துடுறாங்க. அந்த கேஸு கரெக்டான ஒரு தீர்வு கிடச்சிதுனானே தெரிய மாட்டேங்குது. இந்த கேஸில் அப்படி நடக்காமல் இருக்குமா அப்படின்றது உங்களோட கருத்து என்னன்றதை சொல்லுங்கள். இல்லை, ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து இவ்வளோ வைரல் ஆகல. இது வந்து கொஞ்சம் மற்றதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணோட கதறல் சத்தம் தான் வந்து எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கிறதால இது வந்து ஒரு திருப்புமுனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஓகே தலை, இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் வந்து சூப்பர் கிங்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஐபிஎல் வரப்போகுது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வாட்டியும் இதே மாதிரி வேறு ஒரு பிரச்சனை வந்தது. ஐபிஎல் வந்தோடனே அதை மறந்துட்டோம், ஸ்டெர்லைட்டுன்ற ஒரு பிரச்சனை வந்தது. இந்த வாட்டியும் அதே மாதிரி தான் இப்போ இந்த ரேப் கேஸ் வந்துருக்கு. இப்போ ஐபிஎல் வந்தோடனே மக்கள் அதை மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படியே வந்து நம்ம தொடர்ந்து போராடுவோன்றதை நினைக்கிறீங்களா? அது வந்து நம்ம வீட்டு பொண்ணு நினச்சி பண்ணணும் ப்ரோ நம்ம. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம வீட்டு பொண்ணு வெளில போனால் நம்ம சேஃப்டியாக கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியும். ஸோ அதனால் இதை மறக்காமல் நம்ம பார்த்து செய்யணும், எதனா பண்ணணும். சூப்பத்தில் இப்போ நல்ல விஷயம். இப்போ ஒரு சில நேரத்தில் என்னென்னா வந்து இப்போ இந்த கேஸ்லலாம் வந்து கரெக்டான ஒரு தீர்வு கிடைக்காது. அவங்க வந்து இந்த மாதிரியான தப்பிச்சு போயிடுவாங்க, இந்த பொலிட்டிக்கல் பவர்லாம் வச்சுட்டு. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க எதிர்காலத்துக்கு? என்ன பண்ணணும், அவங்க எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்? பொலிட்டிஷியன் முதல்ல எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்? அவங்க ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் இவ்வளோ கெட்டவங்க வழிக்கு துணை போகிறாங்கன்னா அவங்களும் ஏதோ கெட்டவங்களாக தான் இருப்பாங்க. சம்திங் அவங்களும் ஏதோ கெட்டது பண்ணுறதால இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் முதல்ல வேலையை எடுத்துக்கணும். அந்த மாதிரி என்ன பண்ணணும்? ஏதோ அவங்க ஜாமீனில் வெளியே வந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். குண்டாசு போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. குண்டாசு போட்டு என்ன பண்ணுற போகிறாங்க? குண்டாசு போட்டாலும் அவங்க வந்து ஜெயிலில் போய் இதாக தான் இருக்க போகிறாங்க. ஏன்னா அவங்க ஆளுங்கட்சி, அதனால் அரசியல் பேக்ரவுண்டு. ரெண்டாவது வந்து இந்த நேரத்தில் இது லீக் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து இந்த நேரத்தில் இது லீக் ஏற்கனவே 200 பேரோட வாழ்க்கையை கெடுத்துருக்குறான். அப்போவே தெரிஞ்ச விஷயம் இப்போ ஏன் ரிலீஸ் ஆச்சு? அவங்க வந்து ஏடிஎம்கே காரங்களை வந்து கவுக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவங்க நக்கீரன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ரெண்டாவது வந்து இவங்க வந்து சும்மா விடக்கூடாது. என்ன கேட்டால் உண்மையில சொல்கிறேன், நம்ம பார்த்து மறந்துட்டு போயிட்டே இருக்கிறோம். அவங்க தான் இதுக்கு மேலே ஐபிஎல் வருது, ஐபிஎல் சீசன் ஆரம்பிச்சிடும். அடுத்து கேட்கலாம், ஐபிஎல் சீசன் ஆரம்பிச்சிடும். ஐபிஎல் வந்தோடனே இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே அப்படிதான். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெர்லைட் மேட்டர் நடந்தது. ஐபிஎல் வந்தோடனே நம்ம எல்லாருமே அதை மறந்துட்டோம், ஐபிஎலோட ஃபீவருக்கு வந்துட்டோம். நிறைய பேர் அதுக்கு தாண்டியும் போராடினாங்க, என்ன இருந்தாலும் மறந்துட்டாங்க. இப்போ அந்த மாதிரி இந்த விஷயம் நடந்துடும் நீங்கள் நினைக்கிறீங்களா?
இல்லை அப்படி நடக்காமல் கண்டிப்பாக போராடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இது வந்து தெரியல, எனக்கு சரியாக சொல்ல தெரியல. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இப்போ வந்து உஷாராக தான் இருக்கிறாங்க. எதில் கவனம் செலுத்தணுங்கிறதுல யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப உஷாராக தான் இருக்கிறாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி மறந்துடுறாங்க, நீங்கள் சொன்னீங்க சூப்பரான மேட்ரு. இப்படி மறக்காமல் மக்கள் ஞாபகம் வச்சுட்டு கண்டிப்பாக தீர்ப்பு வாங்கி தரலான்னா அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா உங்ககிட்ட, சொல்யூஷன் ஏதாவது இருக்கா? அது நம்ம சிஎம் அவங்களாம் இருக்காங்களே, அவங்க பவர் இருக்கவங்க கீழே தானே, அவங்களால தான் எதாவது பண்ண முடியும். நம்மள மாதிரி நார்மலாக இப்போ நாங்களாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கோம், எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எங்ககிட்ட பவர் எதுவுமே இல்லை. நம்ம வர அடுத்த எலெக்ஷனில் நம்ம எடுக்கிற முடிவில் தான் இருக்குது. நல்ல ஒருத்தர் அங்கே ஆட்சியில் உட்கார வச்சுன்னா அதுக்காக தப்பு நடக்கிறத குறைக்கலாம்ல. தண்டனைகள் அதிகமாக்கப்பட்டால் தானே தப்புகள் குறையும். தண்டனை இல்லாத வரைக்கும் இந்த மாதிரி தப்பு நடந்துகிட்டே தான் இருக்கும். 4 பேர் ஸ்டேட்டஸில் வாட்ஸ்அப்பில் போட்டு போயிட்டே இருப்பாங்க, ஷேர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கான முடிவு எலெக்ஷனில் தான் இருக்குது, நம்மக்கிட்ட தான் இருக்குது எலெக்ஷனில். சூப்பர். அப்போ உங்களோட பவரை எலெக்ஷனில் காட்டுவேன்றீங்க? எலெக்ஷனில் கண்டிப்பாக காட்டுவோம்னா. பார்த்தீங்களா வியூஸ், பப்ளிக் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து மறக்கக்கூடாது, கண்டிப்பாக நம்ம அதுக்கான தீர்வு வந்து வாங்கி தரணும் தான் சொல்கிறாங்க. நானும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக தான் வச்சுக்கிறேன். கண்டிப்பாக யாருமே இந்த விஷயத்தை மறக்காதீங்க. அவங்களுக்கு அந்த தீர்ப்பு வர வரைக்கும் நம்ம வந்து போராடுவோன்றதான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் என்னவோ அது கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் சொல்லி நான் பிரவீன் KS. பாய்.